எஸ்டிஆர் திட்டத்தின் கீழ் அரசாங்கம் 3 மாதங்களுக்கு ஒருமுறை ரொக்கப்பண உதவியை வழங்கி வருகிறது. இதனை 2 வாரங்களுக்கு ஒருமுறை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருமானம் குறைந்த குடும்பத்தினர் தங்களின் அன்றாட செலவுகளை திறம்பட கவனிப்பதற்கு இது உதவியாக இருக்கும் என்று தேசிய முன்னணியின் பாயா விசார் நாடாளுமன்ற உறுப்பினரான ஷஹர் அப்துல்லா அறிவுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ரொக்கப்பண உதவி குறுகிய காலகட்டத்தில் வழங்கப்படுகிறது. அந்த நடைமுறையை நமது அரசாங்கமும் பின்பற்றலாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 2 வாரங்களுக்கு ஒருமுறை ரொக்க பண உதவி அளிக்கப்பட்டால் மக்கள் தங்களின் அன்றாட செலவுகளை இன்னும் சிறப்புடன் கையாள்வார்கள். குறைந்த வருமானம் கொண்ட மக்களும் நடுத்தர வருமானம் கொண்ட மக்களும் வாழ்க்கை செலவின அதிகரிப்பால் இன்னும் திணறிக் கொண்டிருக்கின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எஸ்டிஆர் ரொக்க பண திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 4 முறை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆக கடைசியாக ஆகஸ்ட் மாதத்தில் அது விநியோகிக்கப்பட்டது. இறுதிக்கட்ட உதவித்தொகை நவம்பரில் வழங்கப்பட வேண்டும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.